வெல்கம் டு நார்கிஸ் கிச்சன் அண்ட் கிராஃப்ட். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சால மீன் குழம்பு தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சால மீன் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 2 பல்லாரியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளியையும் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி சென்டரில் கீறி எடுத்து வச்சுக்கோங்க. சால மீனை நல்லா வாஷ் பண்ணி தலையையும் வாழையும் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சால மீன் குழம்பு செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் தாளிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த எண்ணெயில் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயமும் கொஞ்சமாக கடுகும் சேர்த்துக்கோங்க. கடுகு ஆப்ஷனல் தான். இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த பல்லாரி சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பல்லாரி நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சு. இப்போ இது கூட 3 டேபிள் ஸ்பூன் வத்தப்பொடி சேர்த்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியையும் பச்சை மிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில் கரைச்சி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. அந்த சாறை மட்டும். இப்போ இது கூட எக்ஸ்ட்ரா 1 டம்ளர் தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கொதி வரட்டும். இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இதை திறந்து பார்ப்போம். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த சால மீனை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இந்த மீன் குழம்பு கூட நீங்கள் தேவைப்பட்டால் தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். மீன் நல்லா வேகட்டும். இப்போ மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், மீன் நல்லா வெந்துருச்சு. மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே மல்லி செடி தூவிட்டு நம்ம இதை இறக்கி வச்சிடலாம். இப்போ இறக்கி வச்சாச்சு. ஸோ மீன் குழம்பு பார்க்க சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.